வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை. கையெழுத்திட சென்றபோது மடக்கிய காவல்துறை. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு நிபந்தனையோட முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் இருவருக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டாங்க. கையெழுத்திட வந்த செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொண்டார். செந்தில் பாலாஜி தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திடுமாறு நீதிமன்றம் நிபந்தனையோட ஜாமீன் வாங்கியிருந்தாங்க. தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதா சொல்லப்படும் புகாரின் பேரில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 14 பேரை கைது செய்து விசாரிச்சிருக்கிறாங்க. இதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் தொடர்பு இருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில்தான் நீதிமன்றத்தை நாடி செந்தில் பாலாஜி அசோக்குமார் முன்ஜாமீன் பெற்றாங்க. அப்போது நீதிபதி இருவரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் காலை மற்றும் மாலை என 2 நேரங்களில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன்படி இன்று காலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்திற்கு வந்தாங்க. சுமார் 10:30 மணி அளவில் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்தாங்க. இந்த வழக்கில் ஐஓவாக உள்ள காவல் ஆய்வாளர் ரஜினி முன்பு ஆஜராகி இருவரும் கையெழுத்திட்டாங்க. இந்த நிலையில் காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் செந்தில் பாலாஜியிடம் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினார். கையெழுத்திட வந்த செந்தில் பாலாஜியிடம் துணை ஆணையர் விசாரணை நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டார். இது செந்தில் பாலாஜிக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இனி தினமும் காவல் நிலையத்திற்கு வந்து நீங்கள் கையெழுத்திட வேண்டும், மீண்டும் ஓடி ஒழியக்கூடாது, இல்லையென்றால் உங்களது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று தற்போது போலீஸ் தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜி கிட்ட கூறியிருக்கிறாங்களாம்.